நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க நிறைய விஷயங்களை தொடர்ந்து அவங்களுடைய திருமணத்தை பற்றி அப்டேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. முக்கியமான விஷயம் அதில் என்ன அப்படின்னா, கீர்த்தி அவர்களுடைய கணவரான ஆண்டனி தபேல் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சில விஷயங்களை அவங்களுடைய மாமியாரை பற்றி பேசியிருக்காரு. அரசியலிடையே அது மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பேச்சிருக்கு. அவங்க இல்லைன்னா நிச்சயமாக இந்த திருமணம், இந்த நிகழ்வு நடந்திருக்காது. அந்தளவுக்கு என்னைய ரொம்ப நம்பினாங்க. அதே போல் எனக்கு ரொம்பவே கான்ஃபிடென்ட் கொடுத்து நம்பிக்கையும் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி என் மேல் நம்பிக்கையும் வச்சுருந்தாங்க. நிச்சயமாக இனிமேல் நான் கீர்த்தியினுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மாமியாரை பாராட்டி அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசின அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. இந்து முறைப்படியும் கிறிஸ்டியன் முறைப்படி முறைப்படி அவங்க திருமணம் பண்ணுறதாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இருவருமே பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஒரே நாள்லேயே முறைப்படியும் திருமணம் நடக்கிறதாக பிளான் பண்ணியிருக்காங்க. இளைய தளபதி விஜய் அவர்கள் கூட திருமணத்திற்கு போய் அவங்கள வாழ்த்திட்டு அதோட பல லட்சம் மதிப்புள்ள பார்த்தோன்னா ஒரு பரிசை கொடுத்துட்டு வந்திருக்காரு. தேனிலவு போகிறதுக்காக ஷிப்பில் அதாவது போட்டில் கப்பலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு. பல லட்சம் ஒரு நாளைக்கு செலவாகும். அதை இப்போ அவர் பரிசாக கொடுத்துருக்காரு. என்னதான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நடிகையாக இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ஃபேன் அப்படின்றத எந்த இடத்துலையும் அவங்க மறந்ததே கிடையாது. 2 படங்கள் நடித்தாலும் கூட அவரிடம் ரொம்பவே மரியாதையாக தான் நடந்துப்பாங்களாம். அதுவே அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியாக சொல்லப்படுது. இது ஒரு புறம் இருக்க, நடிகை நயன்தாரா தனுஷ் அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு குற்றச்சாட்டை 3 பக்க அளவில் சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தாங்க. அதற்கப்புறமாக தனுஷ் அவர்கள் அவங்களுடைய அந்த திருமண ஆல்பத்தில் வீடியோவில் இவருக்கு சொந்தமான சில விஷயங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு 10 கோடி வரைக்கும் அவங்களிடம் நஷ்டஈடு கேட்டிருந்தார். அந்த வழக்கு வருகிற ஜனவரி 8ஆம் தேதி விசாரணைக்கு வருதான். ஆனால் தனுஷ் அவர்கள் நயன்தாரா சொன்ன எதையுமே அவ்வளவாக கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். இப்போ அந்த ஓடிடி மேலேயும் அதே போல் நயன்தாரா மேலேயும் அவர் வழக்கு பதிவு செய்திருக்கிறாரு. அந்த வழக்கு பதிவானது 8ஆம் தேதி வருது. என்ன அவங்க தீர்ப்பு சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.